மத்திய பிரதேஷில் இருக்கிற உதயகிரி கேவ்ஸ், அது விதிஷா அப்படின்ற கோயில் பக்கத்தில் இருக்குது. இங்கே பக்கத்தில் நிறைய ஜெயின் கோயிலெல்லாம் இருக்குது. ஒரிசாவில் வந்து கந்தகிரி கோயில்னு இருக்குது. ஸோ கந்தனுக்கான கோட்டை. அந்த கந்தன் இங்கேருந்து, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வடக்கு நோக்கி பயணம் பண்ணின பஞ்சபாண்டியர்களும் கௌரவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது ரெட்டலிங்கமாக இருக்குது. இது ராவணன் இந்திரன் 2 பேரோட சேர்ந்து இணைச்சி வச்சுருக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி பயணம் பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. ராவண இந்திரர்கள் அவங்களோட ஃப்ளைட் ஃபியூயலுக்காக இவ்வளோ தூரம் ஈரான் வரைக்கும் போனாங்க. முருகன் சித்தர் அவங்க ஹாட் ஏர் பலூனில் உலகத்தை சுற்றி வர்றதுக்காக போயிருக்காங்க. அப்புறம் பஞ்சபாண்டியர்கள் தப்பிச்சு போகிறதுக்கு துபாய்க்கு போகிறதுக்கு அப்படியெல்லாம் போகிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த துர்க்கை இங்கே பாருங்கள், மைசூர் அரசனை கொன்ன எருமையூர் அரசனான மைசூர் அரசனை கொன்னதுக்கான அடையாளமாக இந்த சகுனிக்கு அடையாளமாக ஒரு இதையும் வச்சுருக்குறாங்க, ஒரு சிங்கத்தையும். இங்கே முருகன் சித்தரை பாருங்கள். இது ஆண்டி கோலத்தில் தபஸ் கோலத்தில் இருக்கார். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த கோயிலில், இந்த உதயகிரி கோயிலுக்குள்ளே கேவ்ஸ்குள்ளே இருக்கிற முருகன் வேல் சுற்றிக்கிட்டு இப்படி உள்ளே போய் பார்த்தோன்னா அவர் நடந்து வரும்போது பாருங்கள், வித்தியாசமாக ஒரு வாரியர் மாதிரி இருக்கார். அதாவது இஜிப்சியன் வாரியர் மாதிரியே இருக்கார், ஒரு போர் வீரன் மாதிரி இருக்கார். இது இஜிப்டில் தான், இந்த பாலைவனத்தில் தான் இந்த மாதிரி தலையில் துணி போட்டுக்குவாங்க. இங்கே இந்த இடம் பாலைவனமாக இருக்கிறதுனால அப்படி போட்டிருக்காரு. அது மாதிரி அங்கே கண்ணுக்கும் மை தீட்டிக்குவாங்க. ஏன்னா அந்த தூசியெல்லாம் அந்த மையில் போய் ஒட்டிக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே முருகனுக்கும் மை நீளமாக இழுத்து விட்டுருக்கப்பட்டிருக்கு. அதே அந்த தாடி, அந்த தலையில் இருக்க துணி, கண்ணில் இருக்க மை, இந்த தாடி பாருங்கள் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. அதை நம்ம டெக்னிக்கலாக நம்ம பண்ணி ஒட்ட வச்சு பார்த்தோன்னா அசல் இஜிப்சியன் மாதிரியே தான் இருக்குது. கன்னத்தையெல்லாம் ஷேப் பண்ணிக்கிட்டு குறுந்தாடி மாதிரி ஆட்டுத்தாடி அங்கே மட்டும் வச்சுப்பாங்க. ஏன்னா அதுதான் ஈஸி அப்படின்றதுக்காக. இந்த பாலைவனங்கள்லாம் அப்படி தான் இங்கே முருகனுக்கும் இருக்குது. பாலைவன முருகனாக தான் இருக்கார். இந்த இடம் பாலைவனமாக இருக்கிறதுனால ஒரு போர் வீரனாக வேல் வச்சுக்கிட்டு ஒரு கம்பீரமாக இருக்கார். இவரை வந்து நிறைய பேர் தமிழ் கடவுளா, நார்த் இந்தியன் முருகனா அப்படின்லாம் கேட்குறாங்க. பேன் இண்டியாவா இல்லை குளோபலான முருகன் சித்தர் கதிர்காமம் இலங்கையில் பிறந்து அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அங்கேருந்து பயணம் போய் உலகத்தையே ஆண்டவர். அதனால தான் அவர் ஆண்டவர்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா சிலையும் பாருங்களேன், தலையில் க்ரௌனே இருக்காது, தலையில் எந்த வித கிரீடமோ எதுவுமே இருக்காது. ஆனால் இடுப்பில் எல்லாம் பெல்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து இல்லை ஸ்பேஸ்க்கு போனவங்க அந்த இடுப்பில் இருக்கிற அந்த பெல்ட் எல்லாம் வச்சுட்ருக்குறாங்க. தலையில் க்ரௌன் இருக்காது, அதுக்கு பதிலாக ஹெல்மெட் இருக்கும். நிறைய கோயில்கள், நிறைய படங்கள், நிறைய சிலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. தலையில் கிரீடமே இருக்காது, ஆனால் பெல்ட் இருக்கும். அவங்கள சுற்றி ஆர்னமெண்டல்ன்றாங்க, இதெல்லாம் நகைகள்ன்றாங்க. அப்படி ஒரு நீளமாக ஒரு நகை போட்டுக்கிட்டு நடக்கவா முடியும்? இதெல்லாம் ஒரு பைத்தியக்காரத்தனமான கதைகள். இங்கே இருக்கிற எல்லா கடவுள் சிலையுமே நம்ம சித்தர்கள் வானாராய்ச்சிக்காகவும் விண் ஆராய்ச்சிக்காகவும் மேலே பயணம் செஞ்சு பயணித்தவங்க அவங்க. அதனால தான் இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இதை வந்து தலையில் பாருங்கள், ஹெல்மெட், ரவுண்டு ஹெல்மெட் தான், கிரீடமெல்லாம் இருக்காது. எல்லா கடவுளர்களுக்கும் அப்படி தான் இருக்குது. பிள்ளையார்லேருந்து எல்லா கடவுளரையும் பாருங்கள். மேலே சப்தக்கன்னியர்கள் கூட இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சாண்ட்ஸ்டோன். நம்ம ஊர்லன்னா கிரனைட் ஸ்டோனு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே இருக்கிறது கொஞ்சம் சாண்ட்ஸ்டோன்னால். இங்கே பெருமாள் பாருங்கள், அவர் கூட கிரீடம் இல்லை, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது அவரோட பாம்பு படுக்கை. ஒரு மாலை மட்டும்தான் போட்டிருக்காரு, அதுவும் பெல்ட்டாக தான் இருக்கணும். காலில் கூட பாருங்கள், ஒரு நகை கூட இல்லை, ப்ளெயினாக தான் இருக்கார். எல்லா கடவுளர்களுமே இங்கே ப்ளெயினாக தான் இருக்காங்க, எந்த வித ஆபரணங்கள் இல்லை. ஆனால் பெல்ட் இருக்குது, அதை சீட் பெல்ட் மாதிரி. கடவுளர்களுக்கு எல்லா இடத்துலையும் சீட் பெல்ட்ஸு இதெல்லாம் இருக்குது. குகைகள், தவம் பண்ணுறதுக்காக குகைகள், ஆராய்ச்சி கூடங்கள் இப்படி தான் இருக்கே தவிர இதையெல்லாம் மாற்றி பொய்க்கதையாக நம்மளுக்கு சொல்லி வச்சிட்ருக்குறாங்க. உண்மையை